ஹே guys, வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் மெச்சூரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். மெச்சூரிட்டின்றது வயசை பொறுத்து வரும்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. மெச்சூர்டாக இருக்க 6 வயசு குழந்தைங்களும் இருக்காங்க, மெச்சூர் ஆகாத 70 வயசு பெரியவங்களும் இருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டி ஒவ்வொருத்தரை பொறுத்து வேறுபடும். மெச்சூரிட்டி அனுபவத்தால் வருதுன்னு சொல்லலாம். லைஃப்பில் மெச்சூரிட்டின்றதும் ஒரு பார்ட்டு தான். ஏதோ ஒரு தருணத்தில் நாம் மெச்சூர் ஆகி தான் ஆகணும் இல்லையா? பொதுவாக நம்ம இந்த மெச்சூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடல்ட்ஹுட்டில் தான் ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக இருக்கும். நம்ம கடமைகளை சரியாக செய்ய நம்ம மெச்சூர்டாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ எப்படி மெச்சூர் ஆகிறது அப்படின்றதுக்கான 10 வழிகளை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, செட் கோல்ஸ். எதை அடைய நினைக்கிறீங்கன்னு தெரியலனா எப்படி அதுக்காக பிளான் பண்ண முடியும்? ஸோ என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் அடைய நினைக்கிற விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மெச்சூர்டாக பொறுப்பாக இருக்கவங்க எப்பவும் தெளிவான கோல் வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியுது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை ஒரு முள் இல்லாத கடிகாரம் மாதிரி. அது நின்னாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. ஸோ நீங்கள் மெச்சூர் ஆகிறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு லட்சியம் ரொம்பவே முக்கியம். நம்பர் 2, ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல். உங்கள் உணர்வுகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்த கற்றுக்கிறதும் மெச்சூரிட்டி தான். உங்கள் இமோஷன்ஸ் உங்களை கட்டுப்படுத்த விட்டீங்கன்னா எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் கையை விட்டு போக வாய்ப்பு இருக்குது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமே ஆறுருள் உய்த்துவிடும். அடக்கம் அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஒருத்தருக்கு ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் எதை வேணாலும் நம்மளால் அடைய முடியும். ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இல்லைன்னா நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டி இருக்கும்னு திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு. இமோஷன்ஸை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். ஆனால் கற்றுக்கிட்டாதான் எல்லா நேரத்துலையும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் செயல்பட முடியும். ஸோ நீங்கள் மெச்சூர் ஆகிறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, ஸ்டே பர்சிஸ்டன்ட். அதாவது மெச்சூரிட்டி ஒரு மாரத்தான் மாதிரி. ரன்னிங் ரேஸ் மாதிரி கொஞ்ச தூரம் ஓடி ஜெயிக்கிறது இல்லை. மாரத்தானில் தொடர்ந்து ஓடிட்டே இருக்க மாதிரி மெச்சூராக தொடர்ந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். விடாமுயற்சியோடு செயல்பட்டால் எதையுமே சுலபமாக அடையலாம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடைய பெற்றிருக்கின்றன, வெறும் வலிமையால் மட்டும் அல்ல அப்படின்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. 1% ஆர்வமும் 99% விடாமுயற்சியும் தான் வெற்றிக்கு காரணம்னு தாமஸ் ஆல்வா எடிசனும் சொல்லியிருக்காரு. நம்பர் 4, ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கும் ஐடியாவுக்கும் ஜட்ஜ் பண்ணாமல் மதிப்பு கொடுக்கறது ரொம்பவே மெச்சூரான செயல். அவங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஒத்துக்கலைனாலும் அதை காது கொடுத்து கேட்குறதாலையும் மதிக்கிறதாலையும் நீங்கள் எவ்வளோ மெச்சூர் அண்ட் ஓப்பன் மைண்டட்னு தெரிய வரும். ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதாவது தன்னம்பிக்கை அவசியம். உங்களை நீங்களே குறைச்சி எடை போடக்கூடாது. எப்பவும் நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதுக்காக உங்களை நேசிங்க. அதை விட முக்கியம், நீங்கள் முதல்ல உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரணும். அப்போ தான் உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அதோட உங்களால் என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. நம்பர் 6, டேக் ஓனர்ஷிப். ஒரு சிச்சுவேஷன் சரியில்லைன்னா அதுக்கான பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பதிலாக நிறைய பேர் வேறு எது மேலேயாவது பழி போட தான் பார்க்குறாங்க. தோல்வியை முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதால நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்க கற்றுப்பீங்க. அதை விட முக்கியம், தெரியாமல் தப்பு செஞ்சுருந்தாலும் அதை ஒத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும். தவறுகளை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் அந்த தவறுகள் எப்பயுமே மன்னிக்கப்படும்னு ப்ரூஸ்லி கூட சொல்லியிருக்காரு. நம்பர் 7, லிசன் மோர். நிறைய பேர் பேசும்போது போட்டி போட்டுட்டு பேசுவாங்க, அவங்களோட கருத்தையும் எண்ணங்களையும் முதல்ல சொல்லிடணும்னு. ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கவனமாக அவங்க பேசுகிறத கேட்குறது. நம்ம பேசும்போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி கேட்குறோம். ஆனால் அதுவே இன்னொருத்தர் பேசுகிறத கவனிக்கும் போது புதுசாக எதையாவது நம்ம கற்றுக்கலாம். ஸோ லிசனிங் அதாவது கவனிக்கிறதும் கேட்குறதும் ஒரு விதமான மெச்சூரிட்டி தான். ஏன்னா நீங்கள் கவனிக்கும் போது ஒரு விஷயத்தை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற தன்மையை வளர்த்துக்கிறீங்க. இதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். நம்பர் 8, அவாய்ட் நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டியால் உங்களால் உங்கள் இமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை தான் உருவாகும்.
இதனால் லைஃப்பில் உங்களால் முன்னேற முடியாமல் கூட போகலாம். மெச்சூராக இருக்கவங்க எப்பயும் பாசிட்டிவாக தான் யோசிப்பாங்க. பாசிட்டிவிட்டி உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய தடைகளையும் கஷ்டமான சுச்சுவேஷன்ஸையும் சமாளிக்க பெரிய அளவில் உதவும். ஸோ எப்பயும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மெச்சூராகவும் இருக்க முடியும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படாமல் என்ன முடியுமோ அதில் முன்னேறது தான் பாசிட்டிவான செயல். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீங்க. ஆனால் அப்படி அப்செட் ஆகிறதுக்கு பதிலாக அடுத்த முறை நல்ல மார்க் எடுக்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் நெகட்டிவிட்டியோடு இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்களை மெச்சூர் ஆகாதவங்கன்னு நினச்சி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. இந்த மாதிரி பாசிட்டிவாக எல்லா விஷயத்துலையும் சிந்திச்சு செயல்படுங்க. நம்பர் 9, மேக்ஸ் சாக்ரிஃபைசஸ். மற்றவங்களோட நல்லதுக்காகவும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காகவும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதும் தியாகம் பண்ணுறதும் கூட மெச்சூரிட்டி தான். ஒரு விஷயத்தை அடையணும்னா இன்னொரு விஷயத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நம்ம மெச்சூராக இருக்கணும்னா முதல்ல போகிறத நினச்சி கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லா நேரத்துலேயும் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன லைஃப்பில் பண்ணலாம்னு மூவ் ஆன் ஆகணும். நம்பர் 10, கிவ் பேக். அதாவது உங்களோட டைம், நாலேஜ் இல்லை எஃபர்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மற்றவங்க மேலேயும் கவனம் செலுத்துகிற அளவுக்கு மெச்சூர் ஆகியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதால உங்களோட அறிவும் வளரதான் செய்யும். கொடுக்கறதால எப்பயுமே நமக்கு நஷ்டம் வராது. மற்றவங்க உங்களை கவனிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் கவனத்தை மற்றவங்க மேலே செலுத்துங்க. எப்போ நீங்கள் மற்றவங்க மேலே கவனம் செலுத்த தொடங்குறீங்களோ அப்போவே நீங்கள் ரொம்ப மெச்சூராக மாறிடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டியில் 4 விதம் இருக்குது. ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி. இதில் வயசாகிறது பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா வயசாகிறது இயற்கையான விஷயந்தான். ஆனால் வயசாக ஆக நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இல்லைன்னு தெரிய வரும். அப்போ தான் புரியும் உடம்பு நல்லா இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் நம்ம லைஃப்லன்னு. ஸோ நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ஹெல்த்து தான். ஸோ ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கிறதும் ஒரு விதமான மெச்சூரிட்டி தான். உடம்பு நல்லா இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணினா அதை எப்படி மெச்சூரிட்டின்னு சொல்ல முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம மனசு உடம்போட தான் லிங்க் ஆகியிருக்கு. ஃபிசிக்கலாக ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸால் எங்கேயும் எதுக்காகவும் தயங்காமல் பதட்டப்படாமல் உங்களால் வேலை செய்ய முடியும். உங்களோட கருத்துக்களை தைரியமாக எடுத்து சொல்லவும் முடியும். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நமக்கு தேவை கரேஜ், கான்ஃபிடென்ட் அண்ட் மோட்டிவேஷன். நீங்கள் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தாலே இது 3ம் உங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்கள் உடம்பை முறையாக கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட மெச்சூரிட்டி உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இருந்து தான் தொடங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மென்டல் மெச்சூரிட்டி. ஃபிசிக்கலி மெச்சூராக இருக்கிறது ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் வாழ்க்கையை முழுமையாக்க இது மட்டும் போதாது. மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். ஒருத்தரால் சுலபமாக ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்துட முடியும். ஆனால் மென்டலி ஃபிட்டாக இருக்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கும். தப்பு செஞ்சால் அதை தான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுக்கும் மற்றவங்க தப்பை மன்னிக்கிறதுக்கும் உங்கள் மேலதிகாரி சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு செய்ய பிடிக்காத விஷயத்துக்கு சரின்னு சொல்லாமல் தைரியமாக நோ சொல்கிறதுக்கும் தெரியாத விஷயத்த எனக்கு தெரியாதுன்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல மன வலிமை தேவை. முக்கியமாக பல தடைகளை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச கரியரை சூஸ் பண்ணி அதை அடையிறதுக்கு மென்டலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். அடுத்தது இமோஷ்னல் மெச்சூரிட்டி. இமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடி சொன்ன மாதிரி இமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பல விஷயங்களை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் வேலையில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலதிகாரி உங்களை திட்டாங்கன்னா நீங்கள் கோவப்பட்டு அந்த இடத்துல கத்தவோ இல்லை எதையாவது போட்டு உடைக்கவோ செஞ்சால் உங்கள் வேலையே அங்கே போயிடும் இல்லையா? இல்லை ஒருவேளை உங்கள் வீட்லேயே அம்மாவோ இல்லை அப்பாவோ திட்டுனா கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கையில் என்ன இருக்கோ அதை உடைச்சிருவோம். அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை உங்கள் டிவியோட ரிமோட்டாக கூட இருக்கலாம். அப்போது இந்த கோவம் வரும்போது என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். கோவப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த கோவத்தால் எதையும் உடைக்கிறது, யாரையாச்சும் அடிக்கிறதும் தான் தப்பு. ஸோ எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. இதனால் கோவப்பட்டு யாருக்கிட்டையும் கத்த மாட்டீங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் வாக்கிங் போங்க. அப்படி போகிறதால உங்கள் மைண்டும் கொஞ்சம் கிளியர் ஆகும். கோவம்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் பக்கம் இருக்க நியாயம் என்ன அப்படிங்கிறத பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். அதை உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தா உங்களுக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ மென்டலி மெச்சூராக இருக்க கற்றுக்கோங்க. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. மேலே சொன்ன இந்த 3 விதமான மெச்சூரிட்டி இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இது எல்லாத்தையும் முன்னோக்கி எடுத்துகிட்டு போக உதவுது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை புரிஞ்சுக்கிட்டால் லைஃப்பில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கையில் வர மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிறது தான் நல்லது. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மாற்றம் நல்லது தான், ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு எப்போ உங்கள் கையை விட்டு போகுதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக அந்த வாய்ப்பு அங்கேயே இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட வழியை மாற்றிக்க மறுத்ததால் அது உங்கள் கண்ணில் படாமலே போயிடும். இதனால் எப்பவும் ஓப்பன் மைண்டடாக லைஃப்பில் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருக்கணும். அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் மெச்சூர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.